வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஸ்கூல் யூனிஃபார்ம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸ்கூல் யூனிஃபார்ம் கட்டிங் போடுங்கன்னு. இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்மோட ஆஃப் பேண்ட் எப்படி வெட்டலான்றது தான் போட்டிருக்கேன். இதுக்கு அளவு பார்த்தீங்கன்னா 3 அளவு போதும். உயரம், இடுப்பு, சீட். உயரம் வந்து 15, இடுப்பு 29, சீட்டு 33. இப்போ இந்த 3 அளவு தான் போதும், தொட அளவுலாம் தேவையில்லை. இந்த 3 அளவுல எப்படி தொட அளவு வந்து உங்களுக்கு ஈஸியா வருதுன்றது தான். இது இந்த ஆஃப் பேண்ட் வந்து ரொம்ப சிம்பிளா நான் வெட்டியிருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் பார்த்து வெட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த ஆஃப் பேண்ட் எப்படி வெட்டலான்றதை பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து ஆஃப் பேண்ட் வெட்டுறது எப்படின்னு பார்க்கலாம். யூனிஃபார்மு, ஸ்கூல் யூனிஃபார்முக்கு இப்போ வந்து மேலே பாருங்க, இந்த எல் ஆங்கிளில் ஃபர்ஸ்ட் ஒரு கோடு போடுங்க. இந்த எல் ஆங்கிள் ரொம்ப முக்கியம். உயரம் வந்து 15, 1 இன்ச்சு மேலே வச்சுட்டு இங்கே மேலே பெல்ட் வருது, அதனால 1 இன்ச்சு கழிச்சா போதும். 15ல் ஒரு மார்க்கு. பாட்டம் ஃபோல்டிங்கு 2.5 இன்ச்சு. இப்போ இதை வந்து நம்ம பாட்டம் ஃபோல்டிங் எல்லா ஆங்கிளில் கரெக்டாக கோடு போட்டுங்க. இது வந்து மடிக்கிறதுக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஸ்க்ராட்ச் இறக்குறது பார்த்தீங்கன்னா சீட்டு 33, 4 பிரிச்சா 8.25. இங்கேருந்து இந்த கோட்லேருந்து 8.25 வச்சு ஒரு மார்க் பண்ணிக்குவோம். ஸ்காட்ச் இறக்கும். இது இந்த இடத்துல பாருங்க, இந்த கரையை விட்டு ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிங்க. இந்த இடத்துல வந்து ஒரு 3/4 இன்ச்சு லைட் ஷேப். இப்போ நம்ம இடுப்பு அளவு எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா, இடுப்பு அளவு வந்து 29. 4 பிரிச்சா 7.25. பாருங்க, 7.25 ஒரு மார்க்கு. 3/4 இன்ச்சு தையலுக்கு ரெண்டு பக்கமும். இங்க 1/2 இன்ச்சு, ஜிப்பு பக்கம் 1/4 இன்ச்சு போதும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் ப்ளீட் வந்து ஒரு இன்ச்சு, ஒரே ஒரு ப்ளீட் வைக்கலாம். இப்போ இதை ஸ்ட்ரைட்டா நீங்க மார்க் பண்ணிக்கலாம். ஸ்க்ராட்ச் இருக்கும். இப்போ இதுல இருந்து நம்ம 1.5 இன்ச்சு, 1.5 இன்ச்சு வச்சு இதை பாருங்க. இப்போ இந்த இதுக்கு நேரம் பாருங்க, இந்த கரைக்கு நேரம் பார்த்தீங்கன்னா 11 இருக்குது. அப்படியே ஸ்ட்ரைட்டுக்காக இந்த மார்க் 11. இப்போ நம்ம இதுல இருந்து 1/2 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணிக்கணும். அதே மாதிரி இதுக்கு நேரா பாருங்க, இதுக்கு நேரா அந்த மார்க் பண்ணிட்டேன். இப்போ இதுல இருந்து 1/2 இன்ச்சு. இப்போ கோடு போட்டுருங்க. இப்போ இதுதான் நம்ம பாட்டம் அளவு. இப்போ பாட்டம் அளவு எவ்வளவு தேவைன்றது ஈஸியா வந்துடுச்சு. நம்ம ஆஃப் பேண்ட்டுக்கு பாட்டம் அளவுல நம்ம வளர்க்க தேவை பாருங்க. இது வந்து வாட்ச் எடுத்து இப்போ நம்மளுக்கு தொட லூஸ் எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா 20 வந்திருக்கு. இப்போ அடுத்தது இது போதும். இது போலதான், இந்த மாதிரி தான் நீங்க எடுக்கணும். இப்போ இதை நம்ம அப்படியே சென்டர் பண்ணிங்க. சென்டர் பண்ணி 1 இன்ச்சு நம்ம ப்ளீட் வச்சிருக்கிறோம். சிங்கிள் ப்ளீட். இது சிங்கிள் ப்ளீட்டு ஆஃப் பேண்ட் போட்டுங்க. இப்போ வந்து கிராஸ் பாக்கெட் இங்க வந்து 1.25, 6 இன்ச்சு இறக்க வச்சுங்க. இதை வந்து நம்ம கிராஸ் பாக்கெட் பண்ணிடுறேன். இவ்வளவுதான் நண்பர்களே. இது கீழே வந்து லைட்டா ஒரு கிராஸ் பண்ணிடுங்க. இவ்வளவுதான். இந்த ஆஃப் பேண்டோடைய கட்டிங் வந்து ரொம்ப சிம்பிள். தொடவுலாம் நம்ம வந்து இதுலயே வச்சு நம்ம இது பண்ணலாம். இந்த இந்த அளவு எடுத்து இதுலேருந்து நம்ம 1/2 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணிட்டா போதும். தொட லூஸு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம தொட அளவுலாம் நம்ம எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை நான் வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். மார்க் பண்ணியாச்சு.
ஃப்ரண்ட் வெட்டியாச்சு. அடுத்தது நம்ம பேக் இது பாருங்க. பேக் வந்து நம்ம அப்படியே இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பேக் போட்டாச்சு. இப்போ வந்து இது பாருங்க, இந்த பாட்டம் மார்க் பண்ணிங்க, ஒரு லைன் எடுத்துருங்க. இது கீழே ஒரு லைனு. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு காலேஜ் கீழே இறக்கி ஒரு கோடு போட்டுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரு 3/4 இன்ச்சு இந்த இடத்துல ஒரு 3/4 இன்ச்சு வச்சு கோடு போட்டுடலாம். இந்த இடத்துல வந்து இடுப்பு வந்து 29, 4 பிரிச்சா 7.25, சைடு தையலுக்கு 1/2 இன்ச்சு, ஒரு டாட் இந்த இடத்துல பேக்ல டாட் வரும், 3/4 இன்ச்சு டாட்டுக்கு. இப்போ இதுக்கு நேரா 1.5 இன்ச்சு நம்ம மேலே ஏற்றிடும். இந்த மாதிரி கிராஸா கொடுக்கணும். இங்க பாருங்க, இப்போ இந்த இடத்துல 2 இன்ச்சு மேலே எடுத்து இப்போ இந்த இடத்துல 1 இன்ச்சு இதுக்கு நேரா சீட் அளவு. இப்போ சீட்டு வந்து 33, 4 பிரிச்சா 8.25. இங்க பாருங்க, தையலுக்கு 1/2 இன்ச்சு, 8.25 பிளஸ் 3/4 இன்ச்சு லூஸ். இப்போ இதுதான் சீட்டோட அளவு. இப்போ இங்க பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா 2 இன்ச்சு வைங்க, மேல வந்து 2.5 இன்ச்சு. இப்போ இந்த இடத்துல லைட் ஷேப் இது பாருங்க, பேக் வந்து லைட்டா ஷேப் கொடுங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி கவு கொடுங்க. இப்போ மடிக்கும் போது கரெக்டா இருக்கும் பாருங்க, இழுக்க கூடாது. பாட்டம் அடிச்சா இழுக்காம இருக்கும், அதுக்காக தான். இப்போ வந்து நம்ம பேக் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை ரவுண்ட் பண்ணிடலாம். பேக்ல வந்து ரவுண்டு. நண்பர்களே, பேக் மார்க் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நம்மளுக்கு பேக்ல எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு கரெக்டா இதில் கொண்டு நிறுத்துங்க. இங்கதான் வெட்டணும். பேக் டாட் 4 இன்ச்சு, இது வந்து சென்டர், இது 8 இன்ச்சு இருக்கு, சென்டர் பண்ணிடுங்க. இது பேக் டாட். இப்போ நண்பர்களே, பேக் வந்து மார்க் பண்ணியாச்சு. இதை நான் வந்து வெட்டி எடுத்துறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாருங்க, பாட்டத்துல 2 இன்ச்சு, மேல வந்து 2.5 மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா துணி நமக்கு தேவையான லூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி ஸ்கேல் போட்டு பாருங்க, லைட்டா ஷேப் எடுக்கணும். இப்போ நான் இதை வெட்டி காட்டுறேன். நண்பர்களே, ஸ்கூல் யூனிஃபார்ம் ஆஃப் பேண்ட் வெட்டி காட்டியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வெட்டி பாருங்க, ரொம்ப சிம்பிள் தான் இது. இந்த ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் தனியாக போட்டு காட்டுறேன். அது வரைக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் நம்பர் தரேன்.